சொல்லிக்கினே இருக்கட்டும் அவரு. யாருக்கு தான் சார் திமுகவுடைய எதிர்கட்சி யார் சார்? திமுகவுக்கு எதிராக கட்சி யாரா? இதுக்கு அவர்கிட்டே தான் பதில் கேட்கணும். தன் குடும்பம் வாழ வேண்டும், தனி மனிதன் சாக வேண்டும் என்ற கோட்பாட்டில் திமுக அரசு செயல்பட்டு வருதுன்னு நேற்று நயனார் நாகேந்திரன் சொல்லியிருக்காரு. அப்படி என்றால் அவர் மகன் மீது பதியப்பட்டிருக்கின்ற வழக்கு தன் குடும்பம் வாழ வேண்டும் என்பதற்காக அவருடைய சட்டமீறலுக்காக பதியப்பட்ட வழக்கா அல்லது கட்சிக்காக பதியப்பட்ட வழக்கா என்று அவரிடமே திருப்பி கேளுங்க. 5 வருடத்துக்கு ஒரு முறை மக்கள் தீர்ப்புக்கு தலைவணங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அறிவாலயத்துக்குள்ள ஓடி ஒளிஞ்சுப்பாங்க. இந்த வருஷமும் அதை ரெடி பண்ணி வேற ஏதாவது பேசுங்க சார், வேற ஏதாவது பேசுங்க சார், வேற ஏதாவது பேசுங்கன்றேன், வேற ஏதாவது பேசுங்க, வேற ஏதாவது கேளுங்கன்றேன், வேற ஏதாவது பேசுங்கன்றேன், வேற ஏதாவது பேசுங்க, ஆக்கப்பூர்வமா எதனா பேசுங்க சார். தமிழ்நாட்டில் எதிர்கட்சி அரசியல் ஆளுங்கட்சிக்கு எதிர்கட்சியா இருக்க அரசியலை பத்தி பேசுங்க. மக்கள் பிரதிநிதிகள் கொண்ட கட்சியோட விமர்சனங்களை பத்தி பேசுங்க. இல்ல ஒரு தேர்தலை சந்திச்ச இயக்கங்களை பத்தி பேசுங்க. எதுவுமே இல்லாத போற போக்குல ஏதாவது சொல்லிட்டு போனா அதுக்கெல்லாம நின்று பதில் சொல்ல முடியும் அமைச்சர்கள். வேற ஏதாவது கேளுங்க. பாத்தீங்க எவ்வளவு வரவேற்பு தானே இருக்கு.